அன்பர்களே, இன்று திருப்பாலைவனம் ஸ்ரீ அமுதேஸ்வரர் என்னும் திருப்பாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். சென்னை பொன்னேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், பழவேற்காட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும், மீஞ்சூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள திருப்பாலைவனத்தில் இந்த கோவில் உள்ளது. முன்பு இந்த பகுதி பாலை மரங்கள் நிறைந்த வனமாக இருந்தது. ஒரு சமயம் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது படைகளோடு இங்கு ஓய்வெடுத்தார். வீரர்கள் பட்டத்து யானையை ஒரு பாலை மரத்தில் கட்டினார்கள். சிறிது நேரத்திலேயே யானை பிளிரிட்டு மயங்கி விழுந்தது. விஷயமறிந்த மன்னன் அந்த பாலை மரத்தை வெட்டுமாறு ஆணையிட்டார். வீரர்கள் மரத்தை வெட்டும்போது இரத்தம் பொங்கி வழிந்தது. மன்னன் மரத்தை நெருங்கி இடப்பக்கம் சுயம்புலிங்கம் இருப்பதை கண்டான். மரத்தை வெட்டிய போது லிங்கத்தின் சிரசிலும் காயம்பட்டு இரத்தம் வழிந்தது கண்டு மன்னன் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டினான். அப்போது இறைவன் அசரீரியாக, கவலை வேண்டாம், எமக்கு இங்கு ஒரு கோவில் எழுப்பிடுக என கூறினார். அதன்படி மன்னன் கோவில் எழுப்பினான். பாலை மரத்தில் வெளிப்பட்டமையினால் இறைவன் திருப்பாலீஸ்வரர் என பெயர் கொண்டார். அம்பிகையும் லோகாம்பிகை என்னும் பெயரோடு சன்னதி கொண்டாள். லிங்க ஆவுடையார் கல்லிலும் லிங்க பானம் மரத்திலும், அதாவது வெள்ளை நிறத்திலும் உள்ளது. தலையில் கோடரியால் வெட்டுப்பட்ட தழம்பு உள்ளது. கருவறை விமானம் தூங்கானை மாடம் அமைப்பில் உள்ளது. கிழக்கு நோக்கிய சுவாமி அம்பாள் சன்னதியில் கோவில் எதிரே மிகப்பெரிய குளம் உள்ளது. இந்த குளத்தில் தவளைகள் வசிக்காது. திருப்பார்கடலில் அமுதம் வெளிப்பட்டது. யார் அதனை பருகுவதில் தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டது. திருமால் மோகினி அவதாரமாக வந்து தேவர்களிடம் அமுதத்தை வழங்கினார். தேவர்கள் இங்குள்ள பாலை மரத்தில் அமுத குடத்தை வைத்துவிட்டு இறைவனை வழிபாடு செய்ய சென்றார்கள். அப்போது அசுரர்கள் இந்த குளத்தில் தவளை வடிவு எடுத்து மறைந்திருந்தனர். இதை அறிந்த தேவர்கள் அந்த தவளைகளை அழித்து இந்த குளத்தில் தவளைகள் வசிக்கக்கூடாது என இறைவனிடம் வரம் பெற்றனர். தேவர்கள் பாறை மரத்தில் அமுதத்தை வைத்து வழிபட்டமையினால் இறைவன் அமுதேஸ்வரர் என பெற்றார். எனவே திருக்கடையூர் போலவே சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேக வைபவங்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றன. இவரை வேண்டிக் கொண்டால் பூரண ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்பது ஐதீகம். சுவாமி சன்னதியில் பிரசாதமாக இறைவனின் அபிஷேக நீர் தரப்படுகிறது. இதை அருந்தினால் சகல நோய்களும் தீர்ந்திடுமாம். சுவாமி கருவறைக்கு வலப்புறம் அம்பாள் லோகாம்பிகை எனப்படும் உலகநாயக சன்னதி உள்ளது. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் தேவியரோடு சுப்பிரமணிய சன்னதி உள்ளதனால் இத்தலம் சோமாஸ்கந்தமூர்த்தி தலமாகும். அம்பாள் எதிரே சிம்மமும், இடப்புறம் தலபுராண ஓவியங்களும், வலப்பக்கம் நடராஜர் திருச்சபையும் உள்ளன. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி சிவன் சன்னதிக்கு வெளியே வாயிலில் இடப்பக்கம் கிழக்கு நோக்கி உள்ளார். இவரை வழிபட்டால் உயர்கல்வி வளம் பெறலாம். மேலும் விநாயகர், நால்வர், பாறை மரத்தடியில் அருணாச்சலேஸ்வரர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். இன்றும் இந்த கோவில் முனிவர்களும் சித்தர்களும் தேனீக்களாகவும் வண்டுகளாகவும் வந்து அமுதேஸ்வரரை வணங்கி செல்வதாக ஐதீகம். ஒரு சித்தர் சமாதியும் இங்கு உள்ளது. நவகிரகங்கள், சண்டிகேஸ்வர சன்னதிகளும் உள்ளன. இந்த கோவில் கொடிமரம் கைலாய மலைக்கு நேர்கோட்டில் இருப்பதனால் கொடிமரத்தை விழுந்து வணங்கினால் கைலாயத்தை வணங்கிய பலன் கிடைக்கும். பிரதோஷம், திருவாதிரை, மகாசிவராத்திரி, தேய்பிறை அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. 30/1/26 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மன நலமும் உடல் நலமும் அருளும் திருப்பாலைவனம் ஸ்ரீ லோகநாயகி சமேத அமுதீஸ்வரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.